எங்களுக்குள்ளே ஒரு இன்ஸ்பயர் ஆக இருந்தது. மேற்கொண்டு நான் இந்த வாய்ப்பை பெற்று மிக்க பெருமைப்படுகிறேன் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். This is the apparatus, Agarose gel made of pulses. So the age அல்லது ஏஜ்னு சொல்லுவாங்க, AGE. இந்த Agarose gel active forceோட பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம இது பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for the separation of DNA molecule. Separation of DNA molecules based on the molecular weight. So not only for molecular weight மட்டும் கிடையாது, that's very very important. Molecular weight is முக்கியம். அதோட என்னென்ன அப்படின்னு பார்த்தா based on the charge that they have. DNA is a negative charge. DNA is the negative charge. புரியுதா? Like this. This is a gel. ஒரு kind of gel இருக்கு. இங்க வந்து பார்த்தா 8 வேல் இருக்கும். அப்படி வெளில நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா becomes வெளிய வந்துடும். அப்ப வேஸ்ட். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு இன்னொரு பஃபர் இருக்கு. என்ன பஃபர் அப்படின்னு பார்த்தா ஜெல் லோடிங் பஃபர். என்ன பஃபர்? ஜெல் லோடிங். ஜெல் லோடிங் பஃபர். இந்த ஜெல் லோடிங் பஃபர்ல என்னென்ன இருக்குது? இந்த ஜெல் லோடிங் பஃபரோட வேலை என்ன ஆக்சுவலா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதோட வேலை என்ன அப்படின்னு பாருங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாருங்க. This gel loading buffer gives the weight to the DNA molecule. DNA க்கு என்ன செய்யுது? ஒரு weight. எழுதுனேன் என்ன சொன்னேன் புக்கை மேலே விடுனேன் கதை புக்கு ஆமாம் வாய்ஸ் சொல்லுங்க. நீங்க மேக்கப் பண்ணுவீங்க
text tool draw பண்ணுங்க then type the text then picture oda the color size change பண்ணா so normal அந்த flower color வந்து yellow color display Very successful participants of the Inspire program. Everyone is inspired. I'm very happy. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் என்னுடைய கண்ணில் தோன்றதை உங்கள்கிட்ட சொல்லி இன்னும் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகணுங்கிறதுக்காக 1958 வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் ஆனர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்ப சார் சிவி ரமன் வந்தார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ராமன் ஸ்பெக்ட்ரா பற்றி சொல்றதுக்காக வந்தார். அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சதையும் எங்கே அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார். எந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படின்னா ஒரு பழைய ஸ்பெக்ட்ரோகிராஃபி. அது வந்து அந்த காலத்தில் நம்ம ஸ்டீல்லாம் அந்த டெலஸ்கோப்பு இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால உடன்ற பெட்டியில் செஞ்சது ஒரு ஸ்பெக்ட்ரோகிராஃப். இங்கேருந்து அங்கே அவ்வளோ ஒரு 7-8 அடி இருக்கு. அதை வந்ததையும் அப்படியே கட்டி பிடிச்சாங்க. எங்களுக்கு என்னன்னு புரியல. என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபை இங்கேருந்து கல்கட்டாவுக்கு ஓசு வாங்கிட்டு போய் அங்கே தான் ராமன் ஸ்பெக்ட்ரா கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து அந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபை நாங்கள் தொட்டா ஒரு தெய்வத்தை தொட்ட மாதிரி இருக்கு. முதல்வர் சொன்னாங்க, இந்த மண்ணை மிதிச்சிட்டீங்க, அதனால நீங்க எல்லாருமே பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னார். இந்த மண்ணின் மகிமையை பற்றி சொன்னார். நிச்சயமா அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும். நீங்க இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் நிச்சயமா நோபல் பிரைஸ் வாங்குவீங்க.
ஒரே ஒரு வருத்தம், எல்லாம் ஒன் வே டிராஃபிக்காக இருந்துச்சு. உங்களெல்லாம் கூட்டமாக உட்கார வச்சு உங்களுடைய திங்கிங்கை கேட்க முடியாமல் செஞ்சுருக்கிறாங்களே அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். பரவாயில்ல, நீங்கள் திரும்பி ஸ்கூலுக்கு போன பிற்பாடு இங்கே என்னென்னலாம் பண்ணுச்சோ, என்னென்னலாம் கேட்டீங்களோ, இதை வச்சு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் அந்த ஸ்கூலில் இருந்துங்க இந்த ட்ரைனிங் எக்ஸ்பயர் வந்தவங்க பூரா உட்காந்து நீங்களா உங்களுக்குள்ளார ஒரு சிம்போசியம் நடத்துங்க, ஒரு செமினார் நடத்துங்க. அதை எப்படி இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிங்க. என்ன ஒன்று, எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அப்படியே நம்ம சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணணும். ராமன் எப்படி திங்க் பண்ணார்? ஸ்பெக்ட்ரோகிராஃபில் முன்னால் சோர்ஸ் ஆஃப் லைட்டு, காலிமீட்டர், ப்ரிசம் டேபிள், அதுக்கப்புறமேலுக்கு டெலஸ்கோப். எல்லாரும் சோர்ஸ்லேருந்து நேராக 180 டிகிரிஸில் காலிமீட்டர் டெலஸ்கோப்பை வச்சு என்ன லைன் கிடைக்குது, என்ன ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் இதையே 180 டிகிரியில் பார்க்கணும், 90 டிகிரியில் பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு லிக்விடை வச்சு, ப்ரிசம் டேபிளில் ஒரு லிக்விடை வச்சு இப்படி ரைட் ஆங்கிளில் வச்சு பார்த்தாரு. அதுக்கு பக்கத்தில் 2 லைன் கிடைச்சது. இது என்ன லைன் புதுசாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணார். நம்மளா இருந்தால் நம்மளும் ஏதோ எரர் போட்டிருக்கு, சோர்ஸில் ஏதோ எரர் போட்டிருக்கு, அதனால 2 லைன் தெரியுது அப்படின்னு நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, இது ஏன் வருது, இந்த லைன் எதுக்காக வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணார். அப்போதான் கண்டுபிடிச்சாரு, அந்த லிக்விட்ல இருக்கிற மாலிக்யூல் வைப்ரேட் பண்ணுது. அப்படி வைப்ரேட் பண்றப்போ ஒரு ஃப்ரீக்குவென்சி உண்டாகுது. அந்த ஃப்ரீக்குவென்சி தான் எங்க ராமன் லைன்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு, நான் இப்படி ஒரு லைன்ல இது கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டார். அவன் இதை திரும்பி அவன் கண்டுபிடிச்சத சொல்லாம, ஓ தேர் இஸ் அ கிரேட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊக்கப்படுத்தினார். அதுதான் ராமன் லைன். இன்னைக்கு ராமன் லைன்ல கிட்டத்தட்ட 40,000 50,000க்கு மேல 1,00,000க்கு கிட்டத்தட்ட டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப ராமன் லைன், ராமன் ஸ்பெக்ட்ரா ரொம்ப அபிவிருத்தி ஆவதுக்கு காரணம் லேசர் லைட். லேசர் லைட்டுங்கிறது சிங்கிள் சோர்ஸ், அந்த சிங்கிள் சோர்ஸ் கிடைக்கிறதுனால. அது போல நீங்க ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா கண்டுபிடிச்சு, அந்த வித்தியாசமா கண்டுபிடிச்சது வித்தியாசமா இருக்குதுன்னு நெக்லெக்ட் பண்ணாம அதை தயவு செய்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை எங்களுக்கு அனுப்புங்க. ஃபீட்பேக் உங்களிருந்து வரணும். அப்படி வரக்கூடியத எது சிறந்ததாக இருக்கிறதோ அந்த மாணவனை அல்லது மாணவியை எங்கள் கல்லூரிக்கு அழைத்து வந்து PhD முடிக்கிற வரையிலும் இனாமாக படிக்க வைத்து வேலை கொடுத்து ஒரு சயின்டிஸ்டாக ஆக்குவோம் என்று உறுதிபட கூறுகிறேன். அதனால இதோடு நின்றுடாதீங்க, திரும்பி போங்க, உங்களுடைய எண்ணங்களை எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க, நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியை டாக்டர் மீனாட்சி சுந்தரம் சத்தம் இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறார். அவர் DST, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய யங் சயின்டிஸ்ட். எழுபது 30 லட்சம் ரூபாய் அவர் கையில் கொடுத்து இங்கே ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மாதம் அவருக்கு 35,000 ரூபாய் சம்பளம். இந்த DST ப்ரோக்ராமை செஞ்சு நடத்துறதுக்கு அவர் மூலியமா இந்த ஊக்கம் கிடைச்சிருக்குது. அவர் தான் கோஆர்டினேட்டர். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி சத்தம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு ஆகவே நீங்க +2 முடிச்ச பிற்பாடு
நான் உங்களில் ஒருத்தரை இங்கே யங் சயின்டிஸ்டாக சேர்த்து எங்கள் கல்லூரியில் சேர்த்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக ஆக்கணுங்கிற எண்ணத்தை என்னுடைய மனசில் இருக்கிறத நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Chairman of our college, Professor Pannamulam. Principal of our college, Dr. Jayaprakasam. Sorry, I used to call him shortly as JP, so I'm searching for the full name. Chief guest for this function, Dr. Kumarasamy, Director of Council for College and Curriculum Development, Bharatdasan University. Inspire Program Coordinator, Dr. Meenakshi Sundaram. Biotech Head of the Department, Dr. Sashi Kumar. Other professors from Biotech and other departments, teaching and non-teaching faculty members, my dear students. I'm really happy to stand before you because after 5 days of strenuous lectures, I still see a lot of energy bubbling out of your faces. You're all not tired. You're still ready to have one such input even now. I'm happy to see such a energetic activity going on in your minds. This is what the organizers really want, the Department of Science and Technology. They really want to inspire young minds at an younger age so that you will outperform and reach higher altitude. I'm sure these 5 days camp would have transformed all your thinking, all your thought processes, what you want to achieve in life. Many of you would have been impressed by your parents saying that you should become an engineer or you should become a doctor, and probably many of you wouldn't have thought that you must set a goal higher than that. Now it is time you should recap and reconsider your thought processes. You should take something higher than what you need to. Many of our parents, in the interest of making a good life, they say that you should reach to this height so that you will be comfortable. But that is not the end of it. Becoming an engineer or becoming a doctor is not going to satisfy your expectations. You should go one step higher. You should think of serving the mankind beyond, looking beyond just making money and getting a good career. At this juncture, I would request you to look into that option. Take for example, the founder of Microsoft, a school dropout. But he said very high, a novel software company in the name of Microsoft, and now what he is doing, after earning all the money, he is putting all the money back to the society in the name of Melinda Gates Foundation. You see, a lot of money he has spent, he has put it back to the society. Serving the society is the ultimate goal. Serving the society is the ultimate aim you all should have in mind. So in whatever little way that you think it is possible, even why go all the way to Microsoft? Take the case of Wipro, Azim Premji, the president. He has put more than 10,000 crores worth of money for school education. So making money is one thing. Having a comfortable living is. Making money is one thing, but your life doesn't end there. You should serve the community which helped you to come up in life. So when you reach that height, I wish that you all should have the mindset of serving the community by and large and helping the poorest of the poor to come up in life. With that set as goal, I wish you all the very best, and I am sure this program would have inspired. Why only one Nobel Prize? I expect 100 Nobel Prize from you all. Respected Chairman of the Governing Body of the College, the President, the Principal, the Organizer, various heads of the department, faculty members of the college, non-teaching members, and above all, the participants, the inspiring participants. I am very happy to be here this evening
participate in this program, the Inspire program. We have been engaged in mentoring this kind of inspiring program from north to south of Tamil Nadu for the past 3 years or so. And I discussed with the president and chairman on this particular group is unique in several ways. I don't know what, but something different. Probably because we have come to a soil where Tirupattur, the changing face of Brahma exists. And probably that could be changing the fate of the country. Probably you may become a winner of the Nobel Prize. Not one, but as the chairman has pointed out, maybe 100. Because your thinking is different, unique. I'm not exaggerating, but really I'm saying you that your thinking, your way of behaving with the mentors is different. Then getting a Nobel Prize is very easy. I'm not exaggerating. Probably if you could have invited, probably they might have invited, but Professor Lakshmana. The Nobel Prize winners used to come to K.K. Nagar, Tiruchirappalli, to his house, his office, stay with him for so many hours and days, discussing on various aspects of physics. The only thing is, he's out of station. yeah, they might have invited him because he's in Darjeeling, I think. Only thing is, you should select the best teacher. That's the only option. Because if someone goes to Dr. Lakshmana, then he will become big, like that. If you select a Nobel Prize winner, then certainly your chance of getting Nobel Prize is higher. So if you want to go for higher studies in science or medicine or any field, you select the best teacher, guide. Then certainly, if not the Nobel Prize or at least Bhatnagar Award or like T.J. Pandian, Professor T.J. Pandian or anyone who has come out here. So all are winners of one